உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். இப்போ பாருங்க, மேசராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட நன்மையை தரப்போறார் அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் வகைகளில் ஒரு நல்ல சுப விரயங்களை அவர் தருவார். மேசராசிக்கு 12இல் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 30 நாளில் முதல் குருவின் நட்சத்திரத்தில் வருவார். அப்போ மேசத்துக்கு குரு என்பது 9, 12 கூடியவர். அவர் இப்பொழுது இருப்பதோ 3இல் இருக்கிறார். ஸோ அதனால் இந்த குடும்பத்தில் நிறைய விரயங்கள் ஏற்படும். பெரிய அளவு சொத்து சுகங்கள் இருந்தால் அதை பராமரிக்கிறதுக்கும் விரயங்கள் வரும். குழந்தைகள் வகைகளிலையும் விரயங்கள் வரும். என்ன காரணம் அப்படின்னா, மேசத்திற்கு ராசியிலேயே பரணி நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஜாதகரே என்ன பண்ணுவார்? சுகபோகமான வாழ்க்கைக்காக அவர் பணம் காசு விரைந்தார். இப்போ விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது சுகத்தின் பொருட்டு விரயம் ஏற்படும். அப்போ குடும்பம் எங்கேயாவது ஒரு வகையில் சந்தோஷமாக ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு ஒரு டூர் போகலாம், அந்த மாதிரி வகையிலையும் ஒரு விரயங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு, மேசத்திற்கு 5ஆம் வீடு என்பது அங்கே பூர நட்சத்திரம் இருக்கிறது. அந்த பூர நட்சத்திரத்தில் தான் சுக்கிரனுடைய ஸ்டார். அப்போ தந்தைக்கு வகையிலையும் தந்தை வழி உறவுகள் வகைகளிலையும் யாருக்காவது ஒருத்தருக்கு விரயங்கள் வரும். குழந்தைகள் வகையில் கல்வி செல்வு, குழந்தைகளுடைய ஆராய்ச்சி கல்விக்காக அது சம்பந்தமாகவும் விரயங்கள், பணம் விரயமாகும். அப்போ அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே போல் அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை சுக்கிரன் கொஞ்சம் கொடுத்து தான் கெடுப்பார். அதனால் விரயம் என்பதை தவிர்க்க முடியாது. அதனால் அதை புத்திசாலித்தனமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் மேசராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய ஸ்டார் இருக்குது, அது தனுசு ராசியில் இருக்குது. இப்போ தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, மீனம் 12ஆம் வீட்டின் அதிபதி. அப்போ குருவினுடைய வீட்டில் இருக்கிற பொழுது குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, தந்தைக்கு வைத்திய செலவுகள் வகையிலும் பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு வெளிநாடுகள் போய் வருவதற்கு, இன்ப சுற்றுலா மாதிரி போய் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பொறுத்தளவில் நிறைய வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பதற்காக இந்த விரய சுக்கிரன் உங்களுக்கு நல்லதை செய்வார். அப்போ உங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். திடீர்னு ஒரு விசேஷங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டியது வரும். இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் செலவழிக்க வேண்டி வரும். குழந்தைகளுடைய கல்விக்கு நம்ம பணத்தை விரயம் பண்ண வேண்டியது. நான் சொல்கிறது மேசராசிக்காரர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன். அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நோய் வைத்திய செலவுகளையும் கொடுக்காமல் போக மாட்டார். அப்போ அது மட்டும் இல்லை, அப்போ நான் மேசராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 9ங்கும் போது இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்களை பழையசை கொடுத்துட்டு புதுப்பிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு முடிவுக்கு அவங்க நன்மைகளை அடைவார்கள். அப்போ மேசராசின் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு
நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சுகமான வாழ்க்கை அமையும். மேச ராசிக்கு மூத்த சகோதரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் நல்ல மங்களகரமான காரியங்கள், நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள், நல்ல தடல்புடலான விருந்துகள், உபசரிப்பு, அந்த குடும்பத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கைகூட ஆரம்பிச்சிடும். மேசராசிக்கு இவ்வளவு விஷயங்கள் உறவுகளில் கலந்துருக்கு. அப்போ மேசராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அது 11ஆம் வருகிறார் சுக்கிரன். அப்போ 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. 2ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் 12ல் வர்றனால அப்போ ஆட்டோமேட்டிக் என்னென்னா குடும்பத்தில் நல்ல மங்களகரமான காரியங்கள் இருக்கும். நல்ல வருமானத்தெல்லாம் கொடுப்பார், ஆனால் சேமிக்க முடியாது. பட் இந்த மாதிரி விரயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். மோசமான இருக்கணும். செலவில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் உங்கள் வீட்டிலேயே அஷ்டலட்சுமி வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த காலம் நன்றாக இருக்கும். அதேபோல் வீட்டில் ஒரு புனிதமான ஒரு லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை செய்தால் உங்கள் குடும்பத்தில் இந்த 30 நாட்களை நல்ல பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது. நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணியில் எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலைசீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபும் நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றுங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள். நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.